ஹலோ மக்களே! இது இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டா இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டே நமக்கு ஒத்து வராது. எனிவே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ தான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். மனுஷனா பிறந்தவன் செத்ததுக்கப்புறம் ஒரு மரத்தையாச்சும் நட்டுட்டு போன ஒரு டைலாக்கு. பட் அகைன் அது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நமக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் ஒத்து வராது. நமக்கு எப்பொழுதுமே பிக்கப்பு, ட்ராப், எஸ்கேப். ஐ மீன் காமெடி, காமெடி, காமெடி. நம்ம மைண்ட் எங்கேயோ போகுதேன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். நீங்கள் போனதுக்கப்புறம் எப்படி நினைக்கணும் இந்த உலகம்னு நினைக்கிறதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள். என்ன தெரிந்தவர்கள் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். நான் எப்படி ஐ வில் பி ரிமெம்பர்ட் அப்படின்ட்டு தெரியல. ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ லீவ் த மூமெண்ட். தேர் ஆர் மைனஸ் அண்ட் ப்ளஸ். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்ட். பட் இட்ஸ் டூ லேட் ஃபார் எவ்ரி ஒன் டு ரியலைஸ் இட். பட் இட்ஸ் ஓகே, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி போல் வாழ ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி எப்படின்னா போதும், கோ வித் த ஃப்ளோ. எனக்கு அது எந்த வருத்தமும் கிடையாது. ஐ வாஸ் நத்திங், ஐ எம் சம்திங், ஐ வில் பி சம்திங். ஐ தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங். பிகாஸ் உன்னை உள்ளங்கையில் வளர்ந்து வைத்திருக்கேன்னு நான் படிச்சுக்கிறேன். தாயின் கருவரில் இருக்கும்போதே கடவுள் என்ன நம்மளை தெரியுமா? அதனால் கடவுள் பார்த்துக்குவார். அதுக்காக நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையானா இருக்கும். உனக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ பண்ணணும். இப்போ எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஐ வில் பி ஹவ் ஐ வில் பி ரிமெம்பர்ட். தேங்க்யூ. ஐ வில் see you next video.